நெக்ஸ்ட் டியூஸ்டே மார்னிங் இன்னும் ஒரு 3 டேஸ்ல ஃபெஸ்டிவலுக்காக காப்பு கட்டிடுவாங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங்ல இருந்தே கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் முடியிற வரைக்கும் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது. ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டே வந்து நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் டேல இருந்து வீடு கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. மார்னிங் வந்து நான்வெஜ் ரெடி பண்ண முடியாது. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்கு அப்படின்றதால அவங்க ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போதே நான்வெஜ் எடுத்துட்டு வரேன். நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டதால மார்னிங் ரொம்பவே சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 3 எக் போல மீதம் இருந்தது. ஸோ அதையும் அன்னைக்கு காலி பண்ணி ஆகணும். நைட் டின்னருக்கு நான்வெஜ் அப்படின்றதால எக் வந்து மார்னிங்கே காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எக் ஆம்லேட் போட்டு எடுத்துட்டேன். மீதம் இருந்த 2 எக்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னதான் நெக்ஸ்ட் டேல இருந்து வீடு கிளீன் பண்ற ப்ராசஸ் இருந்தாலும் ப்ரீவியஸ் டேவே நம்ம ஒரு சில ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா தான் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்.